எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறேன். பார்த்து பத்திரமா இருக்கணும். அங்க போனதுக்கு அப்புறம் சரியா? போன உடனே ஒரு கால் பண்ணுங்கடா. சரியா? சரி, நான் போன உடனே கால் பண்றோம். அப்புறம் அங்க பார்த்து பத்திரமா இருக்கும். எந்த வம்பு யார்ட்டையும் வச்சுக்காதீங்க. சரியா? ஏன்னா நாங்க வம்பளுக்கிறதுக்கே அங்க போற மாதிரி பேசுறீங்க. உங்க வயது சும்மா இருக்காங்களே, யாரு என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டு நீங்க அமைதியா இருங்க. சரிங்களா? ஐயோ, நாங்க எதுவுமே பேச மாட்டோம்னா. போயிட்டு உங்க வேலையை மட்டும் நல்லா பார்த்து பத்திரமா பண்ணிருங்க. ஓகேவா? சரி, நான் எங்க வேலையை மட்டும் தான் நாங்க பாப்போம். சரியா? எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. இல்ல ஜாக்கிரதையா இருங்க. சரி, நான் பாத்துக்கிறோம். நாங்க அத்தனை பேர் வருவாங்கண்ணா. அத்தனை பேர் வந்தாலும் நீங்க பார்த்து பத்திரமா இருங்க. ஐயோ சரி, என்ன விடுங்க, நாங்க பத்திரமா தான் இருப்போம். அப்புறம் நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க. சரியா? ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா உடனே அண்ணனுங்களுக்குலாம் கால் பண்ணு. சரியா? அண்ணனுங்களா இங்கதான் இருப்போம். ஏதாவது ஒரு பிரச்சனைனா கால் பண்ணிருங்க. ஐயோ சரி, நான் 1 மந்த் தானே, நான் விடுங்கண்ணா. ஆமா, நான் 1 மந்த் போறேன். இவ்ளோ அட்வைஸா? அவங்க தான் சொல்றானுங்களே, கேட்டுக்கோங்க காது கொடுத்து. சரிம்மா, சின்ன குழந்தைங்க கூட இப்படி பண்ண மாட்டாங்கம்மா. பரவாயில்ல, இருந்தாலும் பரவாயில்ல. நாங்க சொல்றத மட்டும் நீங்க காது கொடுத்து கேளுங்க. அங்க போய் ஜாக்கிரதையா இருங்க. ஓகேவா? அங்க ஊரு எது என்னன்னு உங்களுக்கே தெரியவே தெரியாது. சரியா? எங்க போறதா இருந்தாலும் அண்ணனுக்கு கால் பண்ணிட்டு நீங்க போறீங்க. சரியா? ஐயோ சரி, நான் எங்க போறதா இருந்தாலும் உங்களுக்கு கால் பண்றேன். தெரியாத இடத்துக்கு போய் சுத்திட்டு இருக்காதீங்க. ஒண்ணு வேலையை பாருங்க, இல்ல கேம்ப்ல உட்காருங்க. ஓகேவா? ஐயோ சரி, நான் புது ஊருக்கு போற, சுத்தி பார்க்க கூடாதா? நீங்க அதெல்லாம் பண்ண வேணாம். நாங்க வர மாதிரி இருந்தா நீங்க சுத்தலாம். நாங்களும் வரதுல நீங்க அமைதியா இருங்க. ஐயோ சரி, இவ்ளோ அட்வைஸ் ஆனா விடுங்க, நாங்க பாத்துக்கிறோம். ஒரு மாசம் இவ்வளவு விட்டு பிரிஞ்சிருக்க பாருங்க, நல்லா சந்தோஷமா இருங்கண்ணா. எதுமா நாங்க சந்தோஷமா? உங்களை அங்க விட்டுட்டு நாங்க இங்க எவ்வளவு பயமா உட்காந்துட்டு இருக்கோம் தெரியுமா? ஒவ்வொரு நிமிஷமும். என்ன, நாங்க பாத்துக்கிறோம்னா. கௌசி, உனக்கு தான் முக்கியமா சொல்ற. பார்த்து பத்திரமா இரு. நேரத்துக்கு சாப்பிடு, நேரத்துக்கு தூங்கு. சரியா? சரிண்ணா, நாங்களும் முக்கியம் இல்லையா? நீங்களும் தான் முக்கியம். இப்ப அவ 2 பேரு நீங்க தான் பாத்துக்கணும் அவளை. சரியா? எங்களை பாத்துக்கவே ஒரு ஆள் வேணும். ஏன்னா நீங்க வேற. நான் கண்டிப்பா நாங்க அவளை பாத்துக்கோனா, நீங்க கவலையே படாதீங்க. நீங்க எப்படி தாங்குன்னு தாங்குனீங்களோ அந்த மாதிரியே நாங்களும் தாங்குறோம். கவலைப்படாதீங்கண்ணா. சரிடா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. எந்த பிரச்சனையும் யார்ட்டையும் வச்சுக்காதீங்க. சரியா? எது ஒண்ணுனாலும் போன் அடிச்சிருங்க உடனே. சரிம்மா, நீங்களும் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். என்னடா பண்றது, பிரின்சிபல் விடலையே. சரி, நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. எதுவா இருந்தாலும் போன் அடிங்க, அண்ணன் எடுப்பானுங்க. இல்லாட்டினா ஃப்ரெண்ட்ஸ்க்கு போன் அடிங்க, ஃப்ரெண்ட்ஸ் எடுப்பாங்க. சரியா? சரிம்மா. எங்கம்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காணோம்? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியில உங்களுக்கான லக்கேஜ் எடுத்து வச்சிட்டு இருக்காங்கடா. இந்த 2 லக்கேஜ் எடுத்துட்டு போலாம். அத நாங்க எடுத்துட்டு போறோம். நீங்க அமைதியா இருங்க. சாப்பாடுலாம் கட்டி வச்சிருக்கோம், அதையே சாப்பிடுங்க. ஓகேவா? எதுவா இருந்தாலும் வெளியில வாங்கி சாப்பிடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. எதுவும் வாங்காதீங்க வெளியில இருந்து. சரிம்மா, எதுவும் வாங்க மாட்டோமா. அங்க கிட்டத்தட்ட 30-40 பேர் வராங்க. அதனால நீங்க ஜாக்கிரதையா இருங்க. சரியா? 30-40 பேர் இருக்காங்க. அப்புறம் என்னமா, யார் யார் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. நீங்க ஜாக்கிரதையா இருங்க. சரிம்மா. எங்க நம்ம அண்ணனுங்க எல்லாம் காணோம்? எல்லா பொருளையும் அவங்க ஒண்ணு கூட மிஸ் ஆயிடக்கூடாதுன்னு எல்லாத்தையும் பார்த்து எடுத்து வச்சிட்டு இருக்காங்களா? இல்லையா, அவங்க வெளியில வந்த மாதிரியே இல்லையே. அட ஆமாடா, அவங்க எல்லா பொருளையும் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். ஒரு 5 நிமிஷம் எங்க கிட்ட வந்து பேசிட்டு போலாம்ல. நாங்க பிரிஞ்சு போறோம்லண்ணா. எங்களுக்கு கஷ்டமா இருக்கலண்ணா, அவங்களே பார்த்துட்டு போணும்ட்டு. இல்லடா, அவங்க உள்ளார இருக்காங்க, வருவாங்க. நீங்க கார் ஏறும்போது கரெக்டா வந்துருவாங்க. சரி, நான் டக்குன்னு வர சொல்லுங்க. சரி வாங்க, டைம் ஆயிருச்சு. சரி, நான் வாங்க போலாம். அண்ணா, எங்க அண்ணனுங்க எல்லாம் காணோம்? அண்ணா ஆமாண்ணா, வர சொல்லிருந்தேனே, எங்கடா காணோம்? நாங்க பார்த்துட்டு போகணும்னா வர சொல்லுங்கண்ணா. அதானே, நாங்க ஊருக்கு போற, கொஞ்சம் கூட கவலை இல்லையா? வர சொல்லுங்கண்ணா. அவனுங்க உள்ளார இருக்கானுங்கடா. அவங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. நீங்க கார்ல ஏறுங்க, டைம் ஆயிருச்சு பாரு. என்னண்ணா, வர சொல்லுங்கண்ணா. சிவானா, பிரபானா, அண்ணா எங்க இருக்கீங்க? அவங்க எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. நீங்க காருக்குள்ள ஏறுங்க. வர சொல்லுங்கண்ணா. ஏன் அப்படி பண்றீங்க? நீங்க போய் கார்ல ஏறுங்க, டைம் ஆயிருச்சு பாரு. அண்ணா எங்க இருக்கீங்க? இதோ வரேன்டா. நான் கொஞ்சம் சீக்கிரம் வாங்கண்ணா. அதோ வரேன்டா. சரி, நீங்க எல்லாம் கார்ல ஏறி உட்காருங்க, அவங்க வந்துருவாங்க. சரிண்ணா. டேய், எங்கடா போனானுங்க அவனுங்களா? எங்க தங்கச்சிங்க கூட்டிட்டு இருக்காங்க? என்னதான் பண்றாங்க உள்ளார? அம்மா, நீங்க வேறம்மா 1 மந்த் பிரிஞ்சு எப்படி இருக்க போறாங்கன்னு தெரியல. உள்ளார உட்காந்து அழுதுட்டு இருக்காங்கம்மா. என்னடா, கேம்புக்கு தான் எல்லாத்தையும் உதவி பண்ண தானே போறாங்க. அப்புறம் என்ன? அம்மா, அப்படினாலும் எப்படிமா இருக்க முடியாது? 10 நாள் எங்களுக்கு தெரியல, அதான் இப்ப தெரியுதுமா. டேய், 1 மந்த் எல்லாம் பொறுத்துக்கோங்கடா. அதனால தான் அவனுங்க வெளியில வரல. வர சொல்லு, தங்கச்சிங்க தான் பாக்கணும்ங்கறாங்கல. வர சொல்றா. வரேன்னானுங்கம்மா. சரிடா. நான் என்னடா இப்படி சோகமா இருந்தா என்னன்னா பண்றது? எங்களுக்கு எப்பன்னா போக தோணும்? இல்லடா, 10 நாள் கூட பரவாயில்லடா. 1 மந்த் அங்க போய் இருக்க போறீங்க. எப்படி இருக்க போறீங்க? தனியா இருந்துக்குவீங்கல்ல? ஆனா நாங்க தனியா இருந்துக்குவோம், கவலைப்படாதீங்கண்ணா. நாங்க கூட இருந்துக்குவோம் நினைக்கிறேன். நீங்க எப்படி இருப்பீங்கன்னு தானே கேட்கணும். நாங்க இல்லைனாலும் மித்த எல்லாரும் இருக்காங்கல்ல. அப்புறம் என்னண்ணா? என்னடா மித்த எல்லாரும் இருக்காங்கன்னா, நீங்க இருந்ததுனடா எங்களுக்கும் ஜாலியா இருக்கும். நீங்க எல்லாரும் இருந்தாதான் எங்க கூட இருந்தாதான் ஜாலியா இருக்கும். நான் 1 மந்த் இப்படின்றதுக்குள்ள போயிடும், கவலைப்படாதீங்கண்ணா.
இல்லடா 1 மந்த் எப்படி இருக்க போறீங்க? நீங்க தனியாலாம் இருந்துக்குவீங்க தானே? அங்க போனாலும் பார்த்து பத்திரமா இருங்கடா, யார்ட்டையும் வம்பளுக்காதீங்க சரியா? டெய்லி ஃபோன் அடிச்சுட்டே இருங்க சரியாடா? நான் டெய்லி உங்களுக்கு ஃபோன் அடிக்கிறேன், நான் கவலைப்படாதீங்கண்ணா. அண்ணா ப்ளீஸ், நான் 1 மந்த் தானே இப்படின்றதுக்குள்ள போயிரும் பாருங்களேன். சீக்கிரம் இங்க வந்துருவோம், வேலை முடிஞ்சிருச்சுன்னா 1 மந்த் கூட இல்ல, சீக்கிரம் வந்துருவோண்ணா. எப்படிலாம் இருக்க போறோம்? நீங்கெல்லாம் இருந்தாதான் ஜாலியா இருக்கும். அது இல்லாம 1 மந்த்துக்கு இந்த வீட்லயே இருக்கலாம், நம்ம எல்லாம் பிளான் பண்ணி வச்சிருந்தோம், அதெல்லாம் போயிருச்சு பாத்தியா? நாங்க இல்லைன்னா என்ன, நீங்க எல்லாம் இருங்கண்ணா. நீங்க எல்லாம் ஒண்ணா இருங்க, நாங்களும் ஒண்ணா இருக்க மாதிரி நினைச்சுக்கிறோம். இதெல்லாம் டெய்லி வீடியோ கால் பேசலாம்ண்ணா, விடுங்கண்ணா. ஏய் பார்த்து பத்திரமா இருடா. சரிண்ணா, நாங்க பார்த்து பத்திரமா இருக்கோம். நீங்க எல்லாம் இங்க பத்திரமா இருங்க. கரெக்ட் டைமுக்கு சாப்பிடுங்க, கரெக்ட் டைமுக்கு தூங்குங்க. எங்களையே முதல்ல நினைச்சிட்டு இருக்காதீங்க, கவலைப்படாதீங்க முதல்ல. ஆமாண்ணா, எங்களையே முதல்ல நினைச்சிட்டு இருக்காதீங்க, நாங்க எல்லாம் நல்லா தான் இருப்போங்க. பார்த்து பத்திரமா இருங்கடா. நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க. நீங்க போற இடத்துல நல்ல காத்து போல பார்த்து பத்திரமா இருங்க. சொட்டர்லாம் எடுத்து வச்சுக்கோங்க சரியா? சரிண்ணா, எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டோண்ணா. நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பத்திரமா பாத்துக்கோங்க. உங்க கையில தானே ஒப்படைச்சிட்டு போறோம். அப்புறம் வினய பத்திரமா பாத்துக்கோங்க, சின்ன குழந்தை மாதிரி. உனக்கு இருந்தாலும் கொஞ்சம் கொழுப்பு ஜாஸ்திடா. நான் எங்கேயாச்சும் தொலைஞ்சிட்டு போறாரு, பத்திரமா பாத்துக்கோங்க. நான் இல்ல சாப்பிடாம இருக்க போறாரு. அவன் நீ இல்லாம சாப்பிடாம இருக்க போறான். கொஞ்சம் ஃபீல் இருக்கும்ண்ணா, பண்ண விடுங்கண்ணா. ஆமாண்ணா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீங்க தான் பத்திரமா பாத்துக்கணும். உங்க தங்கச்சிங்க எல்லாம் நீங்க தான் பத்திரமா பாத்துக்கணும், ஓகேவா? உங்களை நீங்களே பத்திரமா பாத்துக்கோங்க. எல்லாத்தையும் எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து உங்களை நல்லா பாத்துக்கோங்க, சரியாண்ணா? சரிடா நீங்க போங்க, டைம் ஆயிடுச்சு பாரு. அங்க போய் லேட் ஆயிட போகுது. அங்க போய் எல்லாம் பத்திரமா இருங்க, எல்லாத்தையும் காப்பாத்துங்க, எல்லாம் நல்லபடியா வச்சுக்கோங்க சரியா? யாராவது ஒரு பிரச்சனைன்னு வந்தா காசை எதிர்பார்க்காதீங்க, எல்லா வேலையும் செஞ்சு கொடுங்க சரியா? நைட்டா இருந்தாலும் சரி, காலையில இருந்தாலும் சரி சரியா? இப்பவாது நாங்க போற வேலைக்கு அட்வைஸ் பண்ணீங்களே, ரொம்ப சந்தோஷம்ண்ணா. நீங்க கவலையே படாதீங்க, நான் எல்லாத்தையும் காப்பாத்திட்டு தான் வரும், ஓகேவா? சரிடா, பார்த்து பத்திரமா இருக்க எல்லாரும் சரியா? எல்லாத்தையும் நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம்ண்ணா. எல்லாத்தையும் பத்திரமா பாத்துக்கிறேன். நீ ஒழுங்கா சாப்பிடாம தூங்காம இருக்காத சரியா? ஐயோ, மறுபடியும் முதல்ல இருந்தா சரிண்ணா, நான் பாத்துக்கிறேன். உன்னோட ஹெல்த் ரொம்ப முக்கியம்டா. இப்ப நீ ஒரு ஆள் இல்ல 2 பேரும் பார்த்து பத்திரமா இருக்கணும் சரியா? காலையில ஜூஸ் குடிக்கிறதுல இருந்து எல்லாமே குடிச்சிடணும் சரியா? ஆமாண்டா, பார்த்து பத்திரமா இருங்க. தரா கீதா அவளை கொஞ்சம் பாத்துக்கோங்க சரியா? சரிண்ணா, நீங்க கவலையே படாதீங்க, நான் தான் சொன்னல எவ்வளவு பத்திரமா பாத்துக்கோன்னு. அவ ஏதாவது வேண்டான்னு அடப்பிடிச்சானா எங்களுக்கு போன் அடிக்க, நாங்க பாத்துக்கிறோம். கவலையே படாதீங்கண்ணா, உங்களுக்கு உடனே போன் அடிச்சிடறோம். மாட்டி கொடுக்கறதுல நாங்க ஃபர்ஸ்ட் ஆளா இருப்போம், கவலையே படாதீங்கண்ணா. இந்த வாய் ஓவரா பேசுறதுல 1 மந்த் நாங்க மிஸ் பண்ண போறோம்டா. அப்படின்னு யார் சொன்னது? போன் அடிச்சா உங்களை டார்ச்சர் பண்றேனா ஏன் பாருங்க. எங்க தங்கச்சி எங்களை டார்ச்சர் பண்ணாதனடா நல்லா இருக்கும். அப்ப பாருங்க, எப்ப பார்த்தாலும் போன் அடிச்சு உங்களை டார்ச்சர் பண்றேனா இல்லையா மட்டும் பாருங்க. அண்ணா, நீங்க எல்லாம் டார்ச்சர் பண்ணாத நல்லா இருக்கும்ங்கறீங்க, டார்ச்சர் பண்ணிரலாம். இதுதானே எங்க தங்கச்சி எவ்வளவு சிரிப்பா பேசுறா. நீங்க தானே உட்கார்ந்து அழுந்துட்டு இருக்கீங்க. போன உடனே உங்களுக்கு போன் அடிச்சு நான் சண்டை போறேனா ஏன் பாருங்கண்ணா. போன உடனே போன் அடிங்க. போன உடனே நல்லா சாப்பிடுங்க முதல்ல சரியா? அம்மாண்டா டிராவலிங்ல போறீங்க, பசி எடுக்கும், போன உடனே சாப்பிடுங்க சரியா? உங்க தங்கச்சி பத்தி உங்களுக்கு தெரியல, எனக்கு சோறு தான் முக்கியம். போன உடனே ஃபர்ஸ்ட் நான் சோறு தான் சாப்பிடுவேன். நான் சொல்ற ரூல்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணு சரியா? என்ன ரூல்ஸ்டா? அப்படி கேளுங்க, நான் போன உடனே யாரும் எங்க வெளியில டிராவலிங் சுத்துற அப்படி இப்படின்னு போக கூடாது, திருடி சாப்பிட கூடாது. நான் வந்ததுக்கு அப்புறம் தான் திருடி சாப்பிடணும். இந்த வேலை எதுவுமே பண்ண கூடாது. பண்ணீங்கன்னா அப்புறம் பாத்துக்கோங்க, நான் உங்ககிட்ட எல்லாம் பேச மாட்டேன். பக்கத்துல இருக்க கோவிலுக்கு தான் போகணுமே தவிர பார்க்குக்கு போற அங்க போற எங்கேயும் போக கூடாது, ஓகேவா? ஆமாடா, நாங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா இடத்துக்கும் போகணும். என்ன ஒரு கண்டிஷன்? ஏமா அந்த கோவிலுக்கு மட்டும் போக சொல்ற? அதுக்கும் போவேன்னு சொல்லல. ஆனா சாமி குத்தமாயிரும்னா நீங்க எல்லாம் போய் வேடிக்கை தானே, நாங்க அங்க நல்லா இருப்போம். ரொம்ப நல்லதுமா, எங்கேயும் உங்களை விட்டு போக மாட்டோம் சரியா? எங்கயாவது போனீங்கன்னு தெரிஞ்சுச்சு அப்புறம் பாருங்க, அவ்வளவுதான். ரூல்ஸ் மீறினா தண்டனை கண்டிப்பா இருக்குனா. என்னமா தான் அதையும் அப்படியே சொல்லிடுறது? அத நான் போயிட்டு வந்து சொல்றேன். நீங்க ஏதாவது தப்பு செஞ்சீங்கன்னா நான் இதை பண்ணுவேன். மறந்துடாதீங்க, தங்கச்சி சொன்னதை செய்வா. உங்க தங்கச்சி எல்லாரும் சொல்றா, எந்த தப்பு செஞ்சிட கூடாது, ஓகேவா? முக்கியமா நாங்க இல்லாத போது நீங்க யார்கிட்டயும் சண்டைக்கு போக கூடாது, எங்கேயும் போக கூடாது, ஓகேவா? முக்கியமா இந்த சொட்டை வந்தானா சண்டையே போடக்கூடாது. அவன் ஏற்கனவே கோபத்துல இருக்கா, ஏதாவது பண்ணாலும் பண்ணுவா. நீங்க யாரும் சண்டை போடக்கூடாது. சண்டை போட்டீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதானே. நீங்க எல்லாம் என்ன ஒரு பாசம் அண்ணனுங்க மேல. சொல்ல வேண்டியது கடமைனா, முக்கியமா சண்டை போடாதீங்கன்னு தயவு செஞ்சு நாங்க சொல்றோம், தயவு செஞ்சு கேளுங்க. அவன் வேணும்னே ஓவர் கோவத்துல இருப்பான், என்ன நடந்துச்சுன்னு தெரியும். அதனால எதுவும் பண்ணிடாதீங்க அவன்கிட்ட. சரிடா, எந்த சண்டையும் போட மாட்டோம் சரியா? அவனா வந்து சண்டை போட்டானா? அவனா வந்து சண்டை போட்டாலும் நீங்க காதுல வாங்காத மாதிரியே போய்க்கோங்க தயவு செஞ்சு. நாங்க இல்லாத போது நீங்க யாரும் அவன்கிட்ட பேசக்கூடாது. ஏதாவது அவன் கூட சண்டை போட்டீங்கன்னு தெரிஞ்சுன்னா தங்கச்சிங்களோட தண்டனை பெருசா இருக்கும், சொல்லிட்டேன். சரிடா தங்கச்சிமா, ஆர்டர் போட்டீங்களே அதையே நாங்க செஞ்சிடறோம். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்ஸ்லாம் எதுக்குடா? நாங்க சொல்றத கேட்டதுக்காக தேங்க்ஸ். ஓ, குடும்பத்துக்குள்ள தேங்க்ஸ் சொல்லக்கூடாதுன்னா சாரி. நாங்க சொன்னதெல்லாம் செஞ்சிருக்கனா சரியா? ஏதாவது ஒண்ணு மீறினீங்கன்னா கூட அவ்வளவுதானே. நாங்க என்ன பண்ணுவோம்னு தெரியும். நீங்க ஊருக்கு போறீங்களா, நாங்க ஊருக்கு போறோமா? உங்களுக்கு கண்டிஷனா போட்டுட்டு இருக்கீங்க. இவ்ளோ நேரம் நீங்க சொன்னதை நாங்க கேட்டோம், நாங்க சொன்னதை நீங்க கேட்கணும், சரியானா? இங்க யார் யாரா இல்லையோ அவங்களுக்கும் சேர்த்து சொல்லிருங்க. ஏதாவது பண்ணாங்கன்னா அப்புறம் பாத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட முக்கியமா சொல்லிருங்க, எந்த பிரச்சனைக்கு போக வேண்டாம். அப்புறம் அந்த அனு கிட்ட சுத்தமா போக வேணாம்னா. அவ வேணும்னே பிரச்சனை பண்ணுவா. அம்முவை பார்த்து பத்திரமா பாத்துக்கோங்க. அம்மு கிட்ட வேணும்னே பிரச்சனை பண்ணுவா. அவ எதுக்கு அம்மா கிட்ட தேவையில்லாம பிரச்சனை பண்றா? உங்களுக்கு விஷயம் தெரியாதானா? பிரபானாவை லவ் பண்றாளா அம்மு, அதனால அவ வேணும்னே பண்ணுவா. அவளும் லவ் பண்றா போல. பிரபானா உங்களுக்கு முக்கியமா சொல்றேன்னா அவளை கண்டிப்பா பாத்துக்கோங்க. அவ பாவனா.
சரிடா, பார்த்து பத்திரமாவே பாத்துக்கிறேன். சரிண்ணா, எல்லாரும் பார்த்து பத்திரமா இருங்க, நாங்க போயிட்டு வரோம். பாய்ண்ணா. பைடாமா தங்கச்சி, பார்த்து பத்திரமா இருங்க. சரிண்ணா, நாங்க போயிட்டு வரோம். போயிட்டு வாங்கடா.